பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய சமூகத்தில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்கள் இதை பாருங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாளில் வசனத்தை வாசிக்கலாம். நாகும் 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அவரே நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? அரணான கோட்டையா இருக்கிறாராம். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு யாரை நம்பி நீங்க வாழறீங்க? கர்த்தரை நம்பி வாழும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரை நம்புங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அவரை ஏன் சார்ந்து கொள்ளுங்க. அதாங்க பைபிள் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. அவர் நல்லவருங்க. அவரை போல நல்லவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் உயர்த்துகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் மேன்மைப்படுத்துகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரா? நல்லவரா அவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படி அவரை தேடுங்கள், அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். அவர் தாங்க நமக்கு அதாவது அரணான கோட்டையானவர். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அவர் நம்பிட்டீங்கன்னா உங்களை சுற்றிலும் அவர் பாளையம் பண்ணி உங்களை பாதுகாப்பார். உங்களை அவர் அறிந்து கொள்ளுவார், உங்களை நடத்துவார், உங்களோடு கூட அவர் இருப்பார். சரிங்களா? ஜெபிக்கலாமா கர்த்தருடைய சமூகத்தில்? தகப்பனே, நீ நல்லவராக இருக்கிறீர். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீர் எங்களை அறிந்து எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தும். சாந்தா ரபாலாதியா ரக்கானாமா கர்த்தருடைய கரம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்கப்பா. நல்லவரே, எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்து நீ வழிநடத்தும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தரை நம்புங்க, பெரிய காரியம் செய்யுங்க.